வணக்கம் முழவன் மகடு நேயர்களே, முதல் கர்நாடகப் போரில் டூப்ளே எவ்வாறு சென்னையை கொள்ளையடித்து செயின்ட் டேவிட் கோட்டையை 18 காலம் முற்றுகையிட்டதையும் கண்டோம். இப்பொழுது இரண்டாம் கர்நாடகப் போர். முதல் கர்நாடகப் போர் டூப்ளேயின் சிந்தனையை தூண்டிவிட்டது. ஆங்கிலேயருடன் அவன் மேற்கொண்ட அரசியல் சதுரங்கத்தில் அவன் பல நுட்பங்களையும் ஊகங்களையும் படித்தறிந்தான். அன்வாருதீன் கானின் சேனைகள் சென்னை முற்றுகையில் அவசர கோலத்தில் அள்ளித் தெளித்ததையும், ஆனால் திறமான படைப்பயிற்சியும் சிறந்த ஆயுத பலமும் தனக்கு வெற்றி தேடித் தந்ததையும் அவன் நன்கு உணர்ந்து கொண்டான். நல்ல பயிற்சியளிக்கப்பட்ட ஒரு சில ஐரோப்பிய வீரருக்கு முன்பு ஆயிரக்கணக்கான பயிற்சியளிக்கப்படாத இந்திய சிப்பாய்களால் முனைந்து நிற்க முடியாது என்பதை அவன் கண்டறிந்தான். யாரு? டூப்ளே. எனவே கட்டுப்பாடும் ஒருமைப்பாடும் நெஞ்சுரமும் கொண்டிருந்த தன் படையை பெரிதும் நம்பி அரசியல் நடைமுறைகளைச் சீரமைத்துக் கொண்டான். போர் பயிற்சியும் ஆயுத பலமும் வாய்க்கப் பெற்ற டூப்ளே அவனுடைய படைகளின் துணையை நாடி உள்நாட்டு மன்னர் யாவரும் எப்போதும் தன்னிடம் வரக்கூடும் என்று டூப்ளே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அத்துடன் தன் படை சாயுமிடமே வெற்றியும் சாயும் என்ற உண்மையையும் அவன் உணர்ந்திருந்தான். மராத்தியரால் 1741 சிறைப்பிடிக்கப்பட்ட சந்தா சாயிபு 7 ஆண்டுகள் கழித்து விடுதலையானான். உடனே தன் மாமனார் தோஸ்த் அலியிடம் பறிக்கப்பட்ட ஆற்காட்டு அரசை மீட்டுக் கொள்ளும் முயற்சியில் இறங்கினான். அதே சமயம் நைஜாம் உல் முல்க் காலமானான். 1748. அவனுக்குப் பின் அவன் மகன் நாஜர் ஜங் தக்கணத்தின் சுபேதரனானான். ஆனால் அவனுடைய பேரனான முஜாபர் ஜங் என்பவன் முகலாயப் பேரரசின் பேரனான முஜாபர் ஜங் என்பவன் தன்னைத்தான் சுபேதராக நியமித்துள்ளான் என்று கூறிக்கொண்டு தக்கணத்து அரியணைக்கு உரிமை கொண்டாடினான். தன்னைதான் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவனே உரிமை கொண்டாடுறான். இத்தகைய நல்வாய்ப்பையே டூப்ளே எதிர்நோக்கி நின்றான். பருவத்தோடு ஒட்ட ஒழுகும் படிப்பினையை டூப்ளே நன்கு ஓர்ந்தவன், அதாவது கற்றவன். காலம் தாழ்த்தாமல் செயலில் இறங்கினான். ஆற்காட்டு அரியணையில் ஏற்றுவிப்பதாக சந்தா சாயிபுவிடம், தக்கணத்து அரியணையில் ஏற்றுவிப்பதாக முஜாபர் ஜங்குடனும் அவன் 2 உடன்படிக்கைகள் செய்து கொண்டான். உடன்படிக்கைகளும் உடனே நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. டூப்ளேயும் சந்தா சாயிபுவும் முஜாபர் ஜங்கும் கூட்டுக்கூடி அன்வாருதீன் கானை ஆம்பூரில் போரில் வென்றார்கள். 1749. அன்வாருதீன் கான் மகன் முகமது அலி திருச்சிராப்பள்ளிக்கு ஓடிவிட்டான். அவனை துரத்திக் கொண்டு பிரெஞ்சு படையொன்று திருச்சிராப்பள்ளியை நோக்கி விரைந்தது. தம்மை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த பேராபத்தை உணர்ந்தனர் ஆங்கிலேயர். தனக்கு உடனே துணை வரும்படி நாஜர் ஜங்குக்கு விண்ணப்பித்துக் கொண்டார்கள். அத்துடன் அமையாது அவர்கள் முகமது அலியின் உதவிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு சிறு படையும் அனுப்பி வைத்தார்கள். ஆங்கிலேயரின் முறையீட்டுக்கு இணங்கி நாஜர் ஜங்கும் தண்டெடுத்து வந்தான். ஆங்கிலேயருக்கு போர்த்திறன் போதவில்லை. ஆதலால் நாஜர் ஜங் டூப்ளேயுக்கு சில கைம்மாறுகளை கனிந்து செய்தான். புதுச்சேரியைச் சுற்றியுள்ள சில நிலப்பகுதிகளையும் ஒரிசாவைச் சுற்றியுள்ள சில நிலப்பகுதிகளையும் மசூலிப்பட்டினத்தையும் டூப்ளேயுக்கு வழங்கினான். போதாக்குறைக்கு கிருஷ்ணை நதிக்கு தென்புறத்தில் முகலாய பேரரசுக்குச் சொந்தமான நிலப்பகுதிக்கு டூப்ளேயை கவர்னராக நியமித்தான். புதிய பதவிகளின் மோகத்தில் மூழ்கிய டூப்ளேயானவன் உதவிக்கு கூப்பிட்டபோது விரைந்து செல்லுவதற்காக கர்னல் புஸ்ஸி என்ற படைத்தலைவன் தலைமையில் சேனை ஒன்றையும் ஐதராபாத்தில் நிறுத்தி வைத்தான். டூப்ளே ஆற்காட்டு நவாப்பையும் ஐதராபாத்தையும் நோக்கி விம்மிதம் எய்தினான். தனக்கு ஆட்பட்ட இருவர் 2 தேசங்களில் அரியணைகளில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வந்தது அவனுக்கு எல்லையில்லா பூரிப்பை கொடுத்தது. பிழைப்பை தேடி கடல் கடந்து வந்த அந்நியர் வாணிகக் கூட்டம் ஒன்று இந்திய மண்ணில் அடியெடுத்து வைத்த 2 ஆண்டு காலத்தில் தக்கணத்திலும் கர்நாடகத்திலும் அரசாட்சி அமைத்துக் கொண்டும் மேலாதிக்கத்தை விரித்தும் ஓங்கி நிற்குமாயின் டூப்ளேயின் இதயம் விம்மி வழிந்ததில் வியப்பேதும் இல்லை. அவனுடைய நண்பர்களும் அவனுக்கு எய்திய உன்னத அரசியல் ஏற்றத்தைக் கண்டு திகைப்புற்றுப் போயினர்.
திருச்சிராப்பள்ளியை நோக்கி விரைந்த பிரெஞ்சு அணிகள் வழியில் தஞ்சாவூரை முற்றுகையிட்டு அவ்விடத்திலேயே களைத்துப் போயின. அதே சமயம் ஆங்கிலேயரின் துணையை பெற்ற முகமது அலியின் எதிர்ப்பும் கடுமையாயிற்று. ஆங்கிலேயரின் படைவழி முழுவதும் தன்வசம் அடையும் வரையில் முகமது அலி பிரெஞ்சுக்காரரிடம் சமாதான பேச்சுக்கள் பேசி காலந்தாழ்த்தி வந்தான். அவனுடைய உத்தியை டூப்ளே 1751 ஆண்ட மே மாதந்தான் நன்கு உணர்ந்தான். இவங்களுடைய உத்தியை 1751 தான் டூப்ளே உணர்றான். உடனே தானும் லா என்பவன் தலைமையில் திருச்சிராப்பள்ளியை நோக்கி ஒரு படையை ஏவினான். லாவுக்கு போர் தந்திரங்கள் போதாவாயின. திருச்சிராப்பள்ளி முற்றுகை நீடித்து கொண்டே போயிற்று. ஆங்கிலேயருக்கு மைசூர், தஞ்சாவூர் மன்னர்களும் மராத்திய தலைவன் முராரி ராவும் படைத்துணை அனுப்பி வைத்தனர். வங்கத்திலிருந்து ஆங்கிலேய படை ஒன்று தமிழகத்தை நோக்கி விரைந்தது. அப்படையில் 300 சிப்பாய்களும் 200 ஆங்கிலேயரும் மட்டுமே இருந்தனர். அப்படையைச் செலுத்தி வந்தவன் ராபர்ட் கிளைவ் என்பவன். அவன் சென்னை கம்பெனியில் எழுத்தனாக பணியாற்ற வந்தவன். இராணுவத்தில் சேர்ந்து வெகு குறுகிய காலத்தில் படைத்தலைமையையும் எய்தினான். பேரெதிர்ப்பு ஏதும் இன்றிய கிளைவ் ஆற்காட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றி கொண்டான். அவனிடமிருந்து தன் தலைநகரை மீட்டுக் கொள்ளுவதற்காக சந்தா சாஹிபு திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆற்காட்டுக்கு ஒரு சேனையை அனுப்பினான். ராபர்ட் கிளைவ் 53 நாள் அப்படையுடன் பொருது வெற்றி கண்டான். சந்தா சாஹிபின் படைகள் தோற்று புறமுதுகிட்டன. 1751 ஆங்கிலேயரின் ஆற்காட்டு வெற்றியானது அவர்களுடைய பகைவருக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் விளைவித்தன. என்றும் இராத அளவு அவர்களுடைய மதிப்பும் உயர்ந்துவிட்டது. ஆங்கிலேயருடைய மதிப்பு இப்போ ரொம்ப அதிகமாக உயர்ந்து போச்சு. மாபெரும் வெற்றியை கேள்வியுற்று விருண்டு திருவரங்கத்தில் ஓடி ஒளிந்தான். திருவரங்கத்தை வளைத்து கொள்ளுமாறு ஆங்கிலேய படைக்கு கிளைவ் ஆணையிட்டான். சந்தா சாஹிபுவின் துணைக்கு டூப்ளே ஓர் அணியை அனுப்பிவித்தான். ஆனால் அப்படையானது நிலை குலைந்து முற்றுகையை கைவிட்டு ஆங்கிலேயரிடம் அடைக்கலம் புகுந்தது. ஜூன் 1752 லாவும் அவனுடைய படையினரும் ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் படைத்தலைவன் ஒருவனுடைய வாளுக்கு இரையாகி சந்தா சாஹிபுவின் தலை தரையில் உருண்டது. டூப்ளே ஏங்கி நின்றான். அவன் எழுப்பிய மனக்கோட்டைகள் யாவும் இடிந்து தரைமட்டமாயின. திறமையற்ற அவனுடைய படைத்தலைவர்கள் அவனைச் சமயத்தில் கைவிட்டு விட்டார்கள். கையில் கிடைத்தது வாய்க்கு எட்டவில்லை எனினும் டூப்ளே கருத்தழிந்தான் அல்லன். அரசியல் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு தனக்கு துணைப்பலம் திரட்டிக்கொள்ள திட்டமிட்டான். முராரி ராவையும் மைசூர் வேந்தனையும் தன் சூழ்ச்சியில் சிக்க வைத்தான். தஞ்சாவூர் அரசனை நடுநிலையில் நிற்குமாறு பணித்து அவனிடம் ஓர் ஒப்பந்தமும் செய்து கொண்டான். டூப்ளே எடுத்த முயற்சியை தளரவிட மனமில்லாதவனாய் மீண்டும் ஒருமுறை திருச்சிராப்பள்ளியை முற்றுகையிட்டான். 1752 டிசம்பர்ல. முற்றுகை ஓராண்டு நீடித்தது. ஆனால் வெற்றி என்னவோ அவனுக்கு கிடைக்கவில்லை. துரதிர்ஷ்டம் டூப்ளேயை துரத்திக் கொண்டு வந்தது. அவனுடைய தாய் நாடான பிரான்சில் வெறுப்பும் எதிர்ப்பும் மூண்டன. அப்போ டூப்ளேயினுடைய தாய்நாடு பிரான்ஸு. இந்திய நாட்டில் டூப்ளே கடைப்பிடித்த கொள்கைகளினாலும் கையாண்ட முறைகளினாலும் வீணான மனக்கசப்பும் போராட்டங்களும் பொருள் இழப்பும் விளைந்தன என்று அவன்மேல் குற்றங்கள் சாட்டப்பட்டன. இக்கட்டான அவனுடைய நிலைகளை பிரான்சில் யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை. அவனுடைய அறிவு நுட்பத்தையும் திட்பத்தையும் பிரெஞ்சு அரசாங்கம் நன்கு மதிப்பீடு செய்யவில்லை. டூப்ளே பிரான்சுக்கு திரும்பி போகவும் கோடேகா என்பவன் புதுச்சேரியில் கவர்னர் பதவி ஏற்கவும் ஆணைகள் பறந்தன. பதவியிலிருந்து கோடேகா இந்தியாவுக்கு வந்து இறங்கி டூப்ளேயை பதவியிலிருந்து இறக்கி அவனுடைய கொள்கையையும்
தலைகீழாக மாற்றினான். ஆங்கிலேயருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டான். இரு நாட்டினரும் மேற்கொண்டு ஒருவரோடு ஒருவர் போரிடுவதில்லை என்றும், அவரவர்கள் தத்தம் வசம் வைத்திருந்த தேசத்தை அவர்களே வைத்து கொள்ளலாம் என்றும், இரு கட்சியினரும் உள்நாட்டு அரசியலில் தலையிட்டு கொள்ளக்கூடாதென்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இந்த அளவில் 2ஆம் கர்நாடக போர், டூப்ளே அவனுடைய நாட்டுக்கு பிரான்சுக்கு போவதும், அதன் பிறகு அந்த இடத்துல டூப்ளேயை பதவியிலிருந்து இறக்கி கோடேகா என்பவர் முழுசாக அந்த கொள்கையெல்லாம் மாற்றியும், அதன் பிறகு ஆங்கிலேயருடன் ஒரு உடன்படிக்கை செய்து சுமூகமாக போகிறாங்க. இதுதான் 2ஆம் கர்நாடக போர். இந்த அளவிலே முதல் கர்நாடக போரினை தொடர்ந்து 2ஆம் கர்நாடக போரினை கண்டோம். தொடர்ந்து மைசூர் போரினை அடுத்த பதிவில் காண்போம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.